காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வீடு தாங்க கட்ட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடு தான் கட்ட போகிறோம். அதுவும் மாடலான வீடு, மாடர்ன் ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். இப்போ அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் நான் ஆஃப்லைனில் எடுத்து வச்சிட்டேன். நான் க்ரியேட்டிவ்லாம் போலங்க, சத்தியமாக எடுத்து வச்சேன். அப்புறம் எடுத்துக்கிட்டு இப்போ வச்சிடலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணிடுவோம். டைமண்ட் அங்கிட்ட எடுத்து போடுறா. ஏன் இந்த வீடியோக்கு டிலே ஆகிடுச்சுன்னா, நான் ஊருக்கு போயிட்டேன். அதனால் எடிட் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அதான் இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ ஸ்மூத் ஸ்டோன் வச்சுருக்கேன். அப்புறம் பிளாங்க்ஸ் தானே, சொல்லிட போகிறேன். உட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. போதும். இப்போ இதில் வைக்க முடியாதா? வைக்க முடியாதா? ஓகே, ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தேன். டிசைனாக கல் அதெல்லாம் பண்ண முடியாது போல். ஓகே, இப்போ வீடு மாடர்ன் ஹவுஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் போர்ட்டல் ரெடி பண்ண போகிறோங்க. போர்ட்டல் அடுத்த பாட்டில் அந்த போர்ட்டலில் போவோம். இப்போ ரெடி மட்டும் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இப்போ கதவு செய்யணும். 3 கதவு போதுமா? 3 ஆர்மர்லாம் இருக்காடா. செஞ்சோமோ, நம்மதையும் போன பாட்டிலே செஞ்சிட்டோமோ. அடுத்து வேறு ஏதாவது வேணுமா? வேறு 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 சரி, அவ்வளோதாங்க. இப்போ கட்ட ஆரம்பிப்போங்க. இப்போ கீழே மட்டும் பண்ணி வைப்போம். அதாவது ரூமு அதெல்லாம் கீழே சும்மா ப்ளூ பிரிண்ட் மாதிரி பண்ணி வைக்க போகிறோங்க. அப்புறம் மேலே கட்டுவோம். கீழே ஸ்மூத் ஸ்டோனு, மேலே ஒரு ஒரு ரூம் மட்டும் இந்த உட்டன் பிளாங்க்ஸ் அதை வச்சு செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இதை எடுத்துருவோங்க. போன பாட்டில் வச்சது அது இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கனால எடுத்து வைக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ஆஃப்லைனில். ஓகே, இதோட எங்கோட போட இதில் ஓகேங்க. இப்போ வச்சிடலாம். வை 1 2 4 இந்த வீடு கட்டணுன்னா சொல்லுங்கள், ஃபில் வீடியோ போடுவோம். அது இப்போ கட் பண்ணிடுவேன், கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணிடுவேன். ஆனால் அதாங்க கேட்குறேன். தூங்க. ஐயோ, நைட்டு வேறு ஆகுது. இந்த நைட்டே பிடிக்காதுடா எனக்கு. கருமம், இந்த சோம்பி பயலுக்கு இந்த அடிப்பாங்க. இது ஃபஸ்ட் ரூமுங்க. இது நம்ம ரூமு. வேறு யாரும் தங்க போகிறதில்ல, நம்ம ரூம் தான் ஃபுல்லாக, நம்ம வீடு தான். வேறு யாரும் தங்க முடியாது, தங்க மாட்டாங்க. டபுள் பிளேயர் விளாட்லான்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஆனால் சைனின்லாம் கேட்குதுங்க. அதான் எப்படின்னு தெரியல. கட்டஞ்சா சொல்லுங்கள். இது மேலே போக வழி. ஓகேவா? இது குட்டியாக, அது அப்படியே சுற்றி பொம்பளை படிக்கட்டு மேலே போகிறதுக்கு அந்த மாதிரி பண்ண போகிறேன். அதாங்க இப்படி வச்சுட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி பண்ண போகிறேன். அடுத்து இதுக்கு போட்டுருவோம். அதுக்குள்ளே நீண்டு போச்சாடா. 10 மாதம் வேறு தெரிலங்க, இதுக்கே முடிஞ்சா. ஓகே, இதுக்கு வச்சிருவோம். இப்போலாம் கோழி தெரியுதுங்க. நம்ம இந்த சாப்பாடில் அப்போ தேடுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் கிடைக்காது. கடுப்பாக இருக்கும். சுற்றி வேறு ஃப்ளவராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல இடம் தாங்க, ரொம்ப சூப்பரான இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். டேட்டு வேறு மறக்குதா. உடச்சூடு ஓடா கடுப்பேற்றுதுரா கருமம். அப்புறம் சில மரத்தோட அந்த செடின்னு சொல்லுவாங்களே, கீழே வச்சோன்னே மரம் வளரும். அது வச்சிருக்கேன். இப்போ அங்கிட்ட ஒரு மரம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுதான். அப்புறம் இதை வெட்டும் போது ஒரு 2 3 மரத்தோட குட்டி தப்புதப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே குட்டி கிடைக்கும். அது வச்சோடனே பெருசாகுங்க. அந்த மாதிரி அப்படியே பெருசாக காடு மாதிரி வச்சிடலாம். ஓகே, இப்போ அவ்வளோ போட்டிருக்கோம். இங்கே இப்படி வளைஞ்சு போகிற மாதிரி டிசைனாக பண்ண போகிறீங்க.
நல்லாயிருக்குங்க. இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஒன்று இப்படி ஒன்று, அவ்வளோதான். இது வந்து முன்னாடி போகிறது, அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதோட அது வருமா? 1 2 3 4 5 6 7 கரெக்டாக வருமா? வரும். பக்கத்து வேறு ஒன்றும் இல்லை, பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டில். அதாங்க கேட்டுருச்சுடா, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. விட்டு அப்படியே மேலே, அதாங்க இதாங்க நல்லாயிருக்கும். இப்படி வளைஞ்சு வளைஞ்சு அட்வென்ச்சராக அதே பிடிக்கும். ஓகே, என்கிட்ட வச்சுட்டு இங்கே 1 2 வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்து பெருசாக வருமோ? ஐய 37 தாங்க இருக்குது. இதுக்கே முடிஞ்சிருமோ? கட்ட முடியுமா வீடை? மறுபடியும் எழுக்கிற மாதிரி வருமேங்க. போச்சுரா போச்சு. ஓகே, இப்போ வந்து இவ்வளோ வச்சுருவோம். 1 2 3 அப்படி வச்சுட்டு லைனாக வச்சுட்டு, இங்கே வந்து எப்படி லைனாக, இங்கிட்ட ஒரு லைனு, இங்கே ஒரு 2 வச்சுட்டு, அப்புறம் வந்து நான் கீப்புன்னு வண்டி போட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ தைரியமாக இருக்கேன். இப்போ குதிக்கலாம். குதிப்போமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஐயா அங்கிட்டு போட்டேன். இதுக்கெல்லாம் குதிச்சுதாங்க இங்கேருந்தே உடைச்சலாமா? அவ்வளோடா, இப்போ வந்து குதிச்சதே ஆகணும். இப்போ குதிப்போமா? கீப்புன்னு தானே, குதிப்போமா குதிப்போமா. அங்கிட்ட பெட்டில் இங்கேருந்துலாம் குதிக்க முடியாது. ஐயா குதிப்போமான்னு நினைக்கும் போது குதிக்க மாட்டேங்கிறான். அங்கிட்டு பெட் இருக்கான்னு பார்க்கும்போது விழுந்துடுறான். ஓகே, அடுத்த பாட்டில் வந்து பிக்லின் கிட்ட ட்ரேடிங் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட சில கோல்டு இருக்குது, அதை வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டு வந்து எனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா, ஏற்றிங்களா அங்கிட்டு வில்லேஜு எதுக்கு எதுமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு வந்து எனக்கு கோல்டு தேவையில்லைண்ணா, அதில் வச்சு எது செஞ்சாலும் போட்டுன்னு உடையும். அதனால் எனக்கு தேவையில்லைங்க. பிக்காக்ஸ் தான் ஓரளவு இருக்கும். ஆனால் அந்த பிக்காக்ஸை வச்சும் சில இதை மைண்ட் பண்ண முடியாது. அதுவும் கோல்டு மைண்ட் பண்ணால் வராது, கிடைக்காது நமக்கு. அதையும் கடுப்பாகும். இப்போ வந்து ஜன்னல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஜன்னல் வந்து பெரிய ஜன்னலாக செய்ய போகிறோங்க. நல்லா டிஸ்பிளே மாதிரி நல்லா பெருசாக. அப்போதே சோம்பிலாம் அடி வாங்குறானா, என்ன ஆடுறானா ஓடுறானான்னு பார்க்க முடியும். இப்போ வந்து கொஞ்சம் சளி வேறங்க, அதனால் கொஞ்சம் வாய்ஸில் ஏதாவது கோடு விழுந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. அப்புறம் ஐயா கிளாஸ் இல்லையோ? நம்ம கிளாஸ் எடுக்க மாட்டான்ட்டான். கிளாஸ் வேறு எடுக்கணுமே. ஐயா சரி, இப்போ கட்டுவோம். என்ன பேசுகிறது தெரியல, அதே 1 2 3 எண்ணிக்கிட்டு இருக்கேன். கடகடன்னு வைடா, கடகடன்னு. ஐயா ஒன்று தப்பாக வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, டைமண்ட் பிக்காக்ஸு போன வாட்டில் எடுத்தோம்ல, அதுவும் டைமண்ட் பிக்காக்ஸ் அதில் செஞ்சேன். 1 2 பக்கத்தில் வேறு கத்துறாங்க. கேட்டுச்சுண்ணா மன்னிச்சு கேட்டுச்சுண்ணா. இங்கே வந்து கிளாஸ் வச்சுருவாங்க. அப்படி ஒன்று மாடர்ன் ஹவுஸில் அப்படித்தே இருக்கும். அப்படி வருது. ஐயா அப்படி வருது. அவ்வளோடா. ஐயோ தப்பாக வச்சு. சரி, அப்போ பாதி வரை கட் பண்ணிடுவேன். ஏடா
கிளாஸு கிளாஸ்லாம் எடுக்கணும், அதெல்லாம் எடுக்கணும். அதனால் ஓகேங்க. இப்போ வந்து கட்டிட்டான். என்னடா அது அதுக்குள்ளேயும் கட்டிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா இது கிளாஸு அதெல்லாம் எடுக்க தூரமாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இது கடகடனே ஸ்பீடப் ஆக்கிட்டேன். ஓகே, இதெல்லாம் நம்ம ரூமு, அது மேல் ரூம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கிட்டு போனால் அந்த வளைஞ்சு போகுதுல இதுதான். அப்படியே இதையும் நாங்கள் சொன்னேன். என்னோட அது வரும் இருந்துச்சு. இப்போ வந்து கடகடன்னு போயிட்டு இங்கே பார்த்தீங்களா க்ரீப்பர் மண்டை. அப்புறம் வந்து இங்கிட்டு வந்து கிளாஸ் வைக்கணுங்க. அப்புறம் இங்கிட்டு வந்து க்ரீப்பரு, 2 பக்கம் க்ரீப்பர் மண்டை மாதிரி வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா போர்ட்டல் என்ன செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வந்து எடுத்துப்போம். எனக்கு எவ்வளோ 4 அப்சோரின் இருக்கா ஐக்கனே நம்மக்கிட்ட. நைட் வேறு ஆகுது. நைட் ஆகட்டும் வருங்க. 5 டைமண்ட் இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா. போன வாட்டில் எடுத்தது. போன வாட்டில் இருந்து எவ்வளோ அது, ஆனால் அவ்வளோ தூரம் போயிட்டு அடித்தா பார்த்தீங்களா, அதையும் சங்கட்டமாக போச்சு. நல்ல பேர் கீப் இன்வென்ட்ரி போட்டிருந்தேன் இல்லைங்களா, ஜோலி முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து காலை ஆயிடுச்சு. கடகடன்னு போவோம். நான் ஏற்கனவே பார்த்து வச்சிட்டேன். அது வந்து ஒரு ஒத்த மரம் இருக்கும், 2 மரம். நான் வந்து நட்டேன். அந்த 2 மரத்துக்கிட்டேயும் அந்த ஒரு இருக்குது. அந்த அங்கே ஒரு மரம் இருக்கா, அங்கன்ட்டதே தான் இங்கே. ஓடுறா டக்குன்னு ஓடுறா. கடன்னு இந்தா இங்கே தாங்க. எங்கடா இங்கிட்டு. ஐயா, வாட்ரு வேறு எடுக்கலையா? தாங்க தப்பு பண்ணிக்கிட்டே தப்பு மேலே தப்பு. என்னடா அது தானே உடையுது. சரி எடுத்துக்கணும், அந்த வரையில் ஆகும். இப்போ வந்து 2, அப்புறம் மறுபடியும் அங்கே போய் இதுவாயிரும். இப்போ வந்து இப்படி ஊற்றுங்க, சைடாப்பில் ஊற்றுங்க. அதில் ஊற்றினீங்கன்னா என்ன வரும்னு எனக்கு தெரியாது, நான் இது வரை ஊற்றுனேன். ஆனால் சைடில் ஊற்றுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் தான் வரும், இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டோன் அதுதான் வரும். அப்புறம் வந்து உடைக்கும் போது தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா கீழே வந்து லாவா இருந்தாலும் இருக்கும். இந்தா இருக்கா, இருந்துச்சுன்னா அப்புறம் எல்லாம் வேஸ்ட் ஆகிரும். நீங்கள் கூட அதில் நின்று கீழே போயிடுவீங்க. கீழே போய் அப்புறம் லாவாவில் அடி வெட்டி சாவிடுங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம்? 7 எடுத்துருக்கோம். 7னா 2 எடுத்துருக்கோம். இப்போ வந்து 3 4. அம்மா எவ்வளோ நேரம் தெரியலையே. ஹோட்டல் கிட்ட எவ்வளோ. அப்புறம் வந்து என்ஷார்ட்டர் டேபிள் வேறு ரெடி பண்ணணுமா, அதுக்காக வேறு ஒரு எத்தனை 2 3 அது 3 தேவைன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா 3 எடுக்கணும். எவ்வளோன்னு தெரில. சரிங்க, வச்சுருப்போம். 1 7 13 எடுத்தாச்சா. அடுத்து வந்து இங்கிட்டு தன்னடா எடுத்துருக்கோம். 15. இப்போதைக்கு 15 பத்துமா? சரி, எவ்வளோ தெரில இருங்க. அந்த டிப்ஸ்டல் ஸ்டோனா, ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 3 இங்கே வந்து இப்படி வச்சுட்டு இங்கிட்டு வந்தாலும் 1 2 4 தேவைப்படுங்க. 13 தேவைப்படுமோ? ஆமாங்க, 13 தேவைப்படும் போலங்க. 13 3 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இருக்கும். அப்புறம் அங்கே போய் முடிஞ்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. அப்புறம் மறுபடியும் வரணும், மறுபடியும் எடுக்கணும். அந்த மாதிரி ஏற்றா டக்குன்னு ஏற்றா. எங்கடா எடுத்துட்டோம். இப்போ இங்கேன்ற ஊற்றுவோம். என்னடா சரி ஓடா. மறுபடியும் என்னடாடி. 1 16 17. ஸ்பீடப் பண்ணியே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக உடைக்குது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வந்து இப்போ எத்தனை 17 18 19 20 ஓகே 20 போதும்.
ஓகே, இதையும் உடச்சிக்கிறோம். வட 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 ஸ்பீடாக பண்ணிட்டேன், அதனால் அவ்வளோ ஸ்பீடாக உடச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, படு. கண்ணாடி வைக்கலையே ஒரு பக்கம் ஃபுல்லாக, அது வேறு எடுக்கணும் கண்ணாடி. இப்போ வந்து பால்கனி செஞ்சுருக்கேங்க. பால்கனி எங்கே காட்டுறேன், அது மேலே போய் கட்டும் போது காட்டுறேன். ஐயோ இது இல்லையோ, இது வேறு நம்ம குழப்புதே. ஓடு 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 ஓடு. ஆனால் அதுக்கு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கி எனக்கே தெரில. ஓடு 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 ஓடு. எதுக்கு ஓடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க, எனக்கே தெரிலங்க. கிரேவல் ஃப்ளின்ட்டு தேவை. கிரேவல் மறந்துடுச்சு, ஃப்ளின்ட்டுக்காக போய்கிட்டு இருக்கேங்க. இப்போ ஃப்ளின்ட்டு கிரேவலோட ஓட வந்துருச்சு. இந்த கிரேவல் நமக்கு தேவையில்ல, அப்புறமாட்டி பக்கத்துலானே அப்புறமாட்டி வந்து எடுத்துக்கிறோம். அடுத்த வாட்டில் போர்ட்டலுக்குள்ளே போய் ட்ரேட் பண்ணுவோம். அண்டர்மேன் கண்ணை பிச்சு எடுத்துருவோம். எத்தனை கண்ணு? 16 எடுப்போம். 16 ஒரு ஸ்டாக்கோ அவனுக்கு எங்கள் அண்ணுக்கு தெரில, மறந்துடுச்சு. ஓகே பார்ப்போம், ஒரு ஸ்டாக்கிட்ட எடுப்போம். ஒரு ஸ்டாக்குனா 24 வராது, கம்மியாகவே வரும். 16 அத்தனையாதே வரும், அது அவ்வளோ எடுப்போம். ஓகே, இப்போ வந்து மேலே வரும். கண்டை கட்டுவோமா? கண்டை கட்டுவோம். 3 இருக்கா? இந்த ஓரத்தில் கட்டுவோம். ஓகே, 1 2 3 4 கடகடன்னு கட்டுவேங்க. இப்போ ஒன்று நடக்கும் பாருங்கள், சரியான சம்பவம் நடக்குங்க. பாருங்களே, எந்த பக்காய் அங்கேயா இருங்க, தூக்கி போடுவேனா, இப்போ எடுப்பேனா, மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்துடும். மறுபடியும் எடுப்பேன், போகும்போதே கீழே வந்துடும், எடுப்பேன். இப்படியே தாங்க வந்துக்கிட்டு இருக்குங்க, கடுப்பாக இருக்குங்க. பக்கத்துலேயே சோம்பி நைட்டாகவே ஆயிடுச்சு, ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது நேரம் தெரில, அப்படியே விட்டு வந்துட்டே அதை. அப்புறம் வந்து காலைல ஆகிட்டு போவேன் பாருங்கள், கடுப்பாக வருங்க. வேற ஒருத்தர் நிற்கிறேன், கையால் வேற அடிக்க முடியாதோ, சரி விடுங்க அடிப்போம். நிறுத்தினா வேற போச்சு. பக்கத்தில் இறவிங்க. டே சாவுடா. நல்ல வேலைங்க, இப்போ தான் பக்கு போயிருக்கு. இப்போ கடுப்பாயிருச்சு எனக்கு, கருமம்டா. எடுத்தா விழுந்துக்கிட்டே இருக்கு கருமம். முன்னாடி ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன், அதுலேயே இப்படி பக்குனா மைண்ட் கிராஃப்ட்லேயும் பக்கா கருமம். வேறு ஏதாவது கேம் ப்ளே போடுவோமான்னு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டேங்க. இப்போ வந்து ஃப்ளின்ட்டு செய்யணுமா, இதை வச்சுட்டு மேலே வந்து அயனு ஃப்ளின்ட்டு கிடச்சிருச்சு. 3 2 1 ஏய் செஞ்சாச்சு. அடுத்த பாட்டில் தான் போக போகிறோம். அப்படி இருந்தாலும் அவ்வளோ ஹைப்பு வேணாம். அப்புறம் வந்து நெதர் ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிப்போம் அடுத்த பாட்டில். ஆனால் போக மாட்டோம், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் அடுத்த பாட்டிலே போவோம். ஓகேங்க, பாய் 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 பாய்.